வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். மீண்டும் உயிர் பெறும் மருதநாயகம். மனைவியின் கோபத்திற்கு ஆளான கதாநாயகன். எம்ஜிஆராக நடிக்க ஆசைப்படும் சத்யராஜ். இனி விரிவான செய்திகள். ரஜினி நடிப்பில் ஷங்கர் இயக்கும் 2.0 படத்தை தயாரித்து வரும் லைகா நிறுவனம் கமல் நடிப்பில் சபாஷ் நாயுடு படத்தையும் தயாரித்து வருகிறது. அடுத்து மீண்டும் கமல் நடிக்கும் ஒரு படத்தை தயாரிக்க இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முகமது யூசுப் கான் என்கிற வீரரை பற்றி மருதநாயகம் என்கிற பெயரில் சரித்திர படத்தை 1997ஆம் ஆண்டு தொடங்கினார் கமல். அப்போதே அந்த படத்திற்கு 85 கோடி பட்ஜெட் என்று முடிவு செய்திருந்தார். பிறகு நிதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் பின்னர் அந்த படம் அப்போது கைவிடப்பட்டது. அந்த படத்தை தயாரிக்கும் அளவுக்கு சூழல் உருவானதும் மீண்டும் மருதநாயகம் படத்தை தொடங்குவேன் என்றும் கமல் கூறியிருந்தார். இந்த நிலையில் மருதநாயகம் படம் மீண்டும் உயிர் பெற இருப்பதை லைகா நிறுவனத்தின் நிர்வாகி ராஜு மகாலிங்கம் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து மருதநாயகம் படம் குறித்து கமலுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி வந்த லைகா நிறுவனம் இப்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவில் மருதநாயகம் படம் பற்றிய முறையான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ந்து வரும் நடிகர்களின் திறமையை பாராட்டுவதை வழக்கமாக வைத்துள்ள நடிகர் அஜித் அண்மையில் நடிகர் விஜய் சேதுபதியை விவேகம் படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து அவரை பாராட்டினார். நல்ல கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறீர்கள், உங்கள் தன்னம்பிக்கை என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது என்று அந்த சந்திப்பின் போது விஜய் சேதுபதிக்கு அறிவுரை சொன்னாராம் அஜித். அஜித்துடனான சந்திப்பு பற்றி மனைவியிடம் தெரிவித்த விஜய் சேதுபதி மனைவியின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார். விஜய் சேதுபதியின் மனைவி அஜித்தின் தீவிர ரசிகை என்பதால் அவரை சந்திப்பதற்கு தன்னை அழைத்து செல்லாத விஜய் சேதுபதியுடன் கோபத்தில் இருக்கிறாராம் அவரது மனைவி. சிலருக்கு மட்டும்தான் எல்லா விதமான வேடங்களும் பொருந்தும், அப்படியான முகம் உங்களுக்கு என்று சொல்வார்கள். அந்த வகையில் தந்தை பெரியாராக நடித்துவிட்டேன், அதற்கு நல்ல பெயர் வந்தது என்று சொல்லும் நடிகர் சத்யராஜ் அடுத்து எம்ஜிஆராக நடிக்க வேண்டும் என்று தன் ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தலைவர் எம்ஜிஆரின் வேடம் எனக்கு பொருத்தமாக இருக்கும், அவர் மாதிரி வேஷம் போட்டு அதை ஏற்கனவே நிரூபித்திருக்கிறேன். அதனால் எம்ஜிஆர் வரலாற்றை படமாக்கினால் அதில் கண்டிப்பாக நடிப்பேன். அதற்கான வாய்ப்பு வருமா என்று தெரியவில்லை. அதே போல காமராஜர் வேடத்திலும் நடிக்க ஆசை. ஏற்கனவே அவரது வரலாற்றை படமாக்கிவிட்டார்கள், இருந்தாலும் அவர் வேடம் எனக்கு பொருத்தமாக இருக்கும். என்னடா இவனுக்கு பெரியார் வேடமும் பொருந்தது, காமராஜர் வேடமும் கரெக்டா இருக்கு, எம்ஜிஆர் வேடமும் செட் ஆகுதுன்னு நல்ல பெயர் கிடைக்கும், அது காலம் முழுவதும் நிலைத்து நிற்கும் என்கிறார் சத்யராஜ். விஜய் நடிக்கும் 61வது படத்தின் படப்பிடிப்பை பலத்த பாதுகாப்புடன் நடத்தி வரும் இயக்குனர் அட்லி சென்னையை அடுத்த பனையூரில் படத்தின் படப்பிடிப்பு நடந்த போது செல்போனை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று துணை நடிகர் நடிகைகளுக்கு கடுமையான நிபந்தனை விதித்தாராம். கிராம மக்கள் போல நடித்த துணை நடிகர் நடிகைகள் அனைவரும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று நிபந்தனை விதித்த அவர் செல்போனை படப்பிடிப்பு தளத்திற்கு வெளியே துணை நடிகர் ஏஜென்ட்டிடம் ஒப்படைத்துவிட்டு வருமாறு எல்லோரிடம் கூறியுள்ளார். அட்லியின் இந்த அதிரடி நடவடிக்கையால் பல துணை நடிகர்கள் படப்பிடிப்பு முடியும் வரை செல்போனை பயன்படுத்த முடியாமல் தவித்தனர். ஆட்டா குரூப் என்டர்டெயின்மெண்ட் பட நிறுவனம் சார்பில் எஸ் சைலேஷ் சிவராஜா தயாரித்து வில்லனாக நடித்திருக்கும் படம் இவன் ஏடாகுடமானவன். கதை திரைக்கதை வசனம் எழுதி ஜஸ்டின் திவாகர் இயக்கியிருக்கிறார். டூரிங் டாக்கீஸ், கேரள நாட்டிலும் பெண்களுடனே, பட்டதாரி ஆகிய படங்களில் கதாநாயகனாக நடித்த அபி சரவணன் இந்த படத்தில் நாயகனாக நடிக்க இன்னொரு நாயகனாக புதுமுகம் யோகி நடித்துள்ளார். காயத்ரி நாயகியாக நடிக்க புதுமுகம் அகல்யா இன்னொரு நாயகியாக அறிமுகமாகியுள்ளார். மேலும் பவர் ஸ்டார் சீனிவாசன், மயில்சாமி, மதன் பாப், மதுரை முத்து, பாவா லட்சுமணன், அல்வா வாசு, போண்டாமணி, அம்பானி சங்கர் உட்பட பலர் நடிக்க ஆதி கருப்பையா ஒளிப்பதிவு செய்துள்ளார். வித்யாசரன் இசையமைக்க பாடல்களை முத்து விஜயன் எழுதியுள்ளார். ஜாஸ்மதி, சுரேஷ் இருவரும் நடனம் அமைக்க ரமேஷ் பாபு சண்டை பயிற்சி அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி, ஏலகிரி, நாட்ராம்பள்ளிக்குப்பம், திருப்பத்தூர் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் 45 நாட்களாக 2 கட்ட படப்பிடிப்புகளாக நடைபெற்று முடிவடைந்துள்ள இந்த படம் விரைவில் வெளியாக இருக்கிறது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம்.
நீ நினைச்சதும் மழை அடிக்கணும், கையசைஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த கருத்து. கால் கடுக்கவும் கை வலிக்கவும் ஊர் உழைச்சதில் நீ உயர்ந்தது ஆடாதே, சும்மா நிறுத்து. பத்தாண்டு காலத்திற்கு எம்ஜிஆரும் என் ஜானகியும் அவர் சொல்லுகின்ற படங்களில் மட்டும்தான் நடிக்க வேண்டும் என்பதையும், அப்படி அந்த திரைப்படங்களிலே நடிப்பதற்கும் பட தயாரிப்பாளர்கள் அவருடன் மட்டும்தான் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் முக்கியமான விதிகளாக அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பிட்டிருந்த ஜானகியினுடைய கார்டியனான அவரது மாமா ஜானகி தொடர்ந்து திரைப்படங்களில் நடிப்பதற்கு எம்ஜிஆர் எப்போதும் எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது என்பதையும் ஒரு விதியாக அந்த ஒப்பந்தத்திலே சேர்த்திருந்தார். ஜானகியிடம் இந்த திருமணத்தை பற்றி முதலாக கூறிய போதே திருமணத்திற்கு பிறகு திரைப்படங்களிலே ஜானகி தொடர்ந்து நீடிக்கக்கூடாது என்று அவரிடம் சொல்லியிருந்தார் எம்ஜிஆர். நான் கூடையில் மண்ணு தூக்கி பிழைத்தாலும் பிழைப்பேனே தவிர சினிமாவிலே நீடிக்க மாட்டேன் என்று ஜானகியும் எம்ஜிஆருக்கு உறுதியளித்திருந்தார். அதனால தான் அந்த ஒப்பந்தத்தை படித்தவுடன் எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது. இதனிடையே அவரிடம் ஆத்திரமாக பேச வேண்டாம் என்று ஜானகி கை காட்டியதில் எம்ஜிஆருடைய கோபம் இன்னும் அதிகமாகியது. எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த இந்த போராட்டங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், ஜானகியுடைய பணத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லைன்னா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்ட ஜானகியுடைய மாமா, அவளை உங்களது இஷ்டத்துக்கு பயன்படுத்தி அதன் மூலம் வர்ற வருமானத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு பார்த்தா அதையெல்லாம் பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது என்றார். ஜானகி சம்பாதிக்கின்ற பணத்தில் நான் வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் சந்தேகப்பட்டா திருமணத்திற்கு பிறகு ஜானகியை எக்காலத்திலும் நடிக்க வைக்க மாட்டேன் என்று ஒரு உறுதிப்பத்திரத்தை உங்களுக்கு எழுதித்தர நான் தயாராக இருக்கிறேன், போதுமா என்று எம்ஜிஆர் ஒரு நியாயமான வாதத்தை அவர் முன்னாலே வைத்தபோது அதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் ஒரு சிகரெட் எடுத்து ஆனந்தமாக பற்ற வைத்து புகையை இழுத்து விட்டார் அவர். அதன் பிறகு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற உங்கள் மனைவி, உங்களது தாயார், உங்கள் அண்ணன் குடும்பம் என்று உங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. ஜானகிக்கும் அவரது தாயார், பிள்ளை, நான் என்று அத்தனை பேர் இருக்கும். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உங்களுடைய வருமானம் போதுமான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் முழுசாக கதாநாயகனாக ஆகலை. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னி வரைக்கும் ஜானகி என்ன சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறாரோ அதில் பாதி தான் நீங்கள் சம்பளமாக வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழணுன்னா நிச்சயமாக ஜானகி நடித்துத்தான் ஆகணும். அப்படி அவர் நடித்து வர்ற பணத்தை அவர் குடும்பத்துக்கு செலவழிக்க தான் நான் ஒத்துக்குவேன். அது இல்லாமல் அவருடைய பணத்துக்கு வேறு யாரும் சொந்தம் கொண்டாடுறதோ வேறு யாரும் அந்த பணத்தை அனுபவிக்கிறதையோ பார்த்து கொண்டு நான் இருக்க மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஜானகியினுடைய மாமா. தனது மாமாவுடைய விஷமத்தனமான பேச்சால் எம்ஜிஆர் ஏதாவது ஆத்திரப்பட்டு பேசிவிட்டால் அது தனது திருமணத்துக்கே தடையாக அமைந்து விடுமே என்ற அச்சத்திலே இப்போதைக்கு சரி என்று சொல்லுங்கள், பிறகு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்று எம்ஜிஆருக்கு மட்டும் கேட்கின்ற மாதிரி மெல்லிய குரலிலே சொன்னார் என் ஜானகி. அவரது மாமாவினுடைய எகத்தாளமான பேச்சால் காயமடைந்திருந்த எம்ஜிஆர் ஜானகியினுடைய பேச்சு கேட்டு இன்னும் ஆத்திரமடைந்தார். ஒரு பெண் சம்பாதிக்கின்ற பணத்திலே வாழ விரும்புகின்ற ஒரு கேவலமான பிறவி என்று அவள் முன்னாலேயே என்னை குற்றம் சாட்டும் போது அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் சொல்வதற்கெல்லாம் சம்மதிக்க சொல்கிறாள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? என்னோட அதிகமாக சம்பளம் வாங்குறதுனால அவள் இஷ்டத்துக்கு நான் ஆடணும்னு நினைக்கிறாளா ஜானகி என்று அவர் மீது பெரும் கோபம் கொண்டார் எம்ஜிஆர். திருமணத்தை பற்றி பேசி ஒரு முடிவெடுத்து விட்டு திருமணத்துக்கு நாள் குடிக்கலாம் என்று கூப்பிட்டு விட்டு இப்படி ஒரு அடிமை சாசனத்தில் கையெழுத்து வாங்க முயற்சிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஜானகி மேலே நான் வைத்திருக்கிற அன்பை விலை பேச இவர்கள் முயற்சிக்கிறார்களா என்றெல்லாம் பலவாறான சிந்தனைகள் எம்ஜிஆருடைய மனதிற்குள்ளே ஓடியது. எந்த நிபந்தனையும் விதிக்காமல் என்னை மனுஷனா மதித்து என்னோட வாழ விரும்புகின்ற ஒரு பெண் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்காமலா போய்விடுவாள் என்று எண்ணியபடியே தான் உட்கார்ந்து கொண்டிருந்த நாற்காலியிலிருந்து எழுந்தார் எம்ஜிஆர். கணவனாக விரும்பித்தான் இங்கே வந்தனே தவிர ஒரு அடிமையாக விரும்பி அல்ல, வருகிறேன் என்று சொல்லி எம்ஜிஆர் புறப்பட்ட போது தான் நினைத்ததை சாதித்து விட்ட திருப்தியுடன் இன்னொரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தார் ஜானகியினுடைய மாமா. எம்ஜிஆரை தடுத்து நிறுத்துவதற்காக ஓடோடி வந்த ஜானகி, நான் சொல்கிறத கேளுங்க, அவர் ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டாலும் நான் நடிக்கலைன்னா அவரால் என்ன செய்ய முடியும், அதனால் சரி என்று சொல்லிவிட்டு போங்கள் என்று எம்ஜிஆரிடம் மன்றாடினார். அவர் கூப்பிட்ட உடனே வந்தம் பாரு, அது என்னுடைய தப்பு, அதுக்கு இந்த அவமானம் எனக்கு வேணும் தான். என் பணத்தையோ புகழையோ பார்க்காமல் என் உள்ளத்தை மட்டும் மதித்து என்னோடு வாழ்க்கை துணையாக வாழக்கூடிய ஒரு பெண் எனக்கு கிடைக்காமலா போய்விடுவாள் என்றபடி அங்கிருந்த படிகளிலே இறங்கிய எம்ஜிஆர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிய போது மழை தூரத் தொடங்கியிருந்தது. ஜானகியுடைய கார்டியனை எம்ஜிஆர் பார்க்க சென்றிருந்த போது எம்ஜிஆரது நண்பர் ஒருவரும் அவருடன் சென்றிருந்தார்.
மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த எம்ஜிஆரின் முகத்திலே ஏற்பட்டிருந்த மாற்றத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருந்த அந்த நண்பர் அடுத்து எம்ஜிஆர் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்ததும் இன்னும் பலத்த அதிர்ச்சிக்கு ஆளானார். அப்படி எம்ஜிஆர் எங்கே சென்று கொண்டிருந்தார் என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒருவரிச் செய்திகள். சிம்பு நடித்து வரும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தின் சண்டை காட்சிகளை தாய்லாந்தில் உள்ள மலைக்குகைகளில் எடுக்க இருக்கின்றனர். வைகை எக்ஸ்பிரஸ் படத்தில் ரயிலில் நடக்கும் ஒரு கொலையை புலனாய்வு செய்ய வரும் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறாராம் ஆர்கே. சுந்தர் சி இயக்கும் சங்கமித்ரா படத்திற்காக 1.5 ஆண்டுகள் கால்ஷீட் கொடுத்திருக்கிறாராம் நடிகர் ஜெயம் ரவி. விஜய் சேதுபதி நடித்த ஆண்டவன் கட்டளை படம் இப்போது தெலுங்கு மொழியில் படமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் சென்னையில் ஹோட்டல்கள் துவங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறாராம் நடிகை அமலா பால். மொட்ட சிவா கெட்ட சிவா அளவிற்கு எந்த படத்திற்கும் நான் கஷ்டப்பட்டதில்லை என்கிறார் 88 படங்களை தயாரித்த ஆர்பி சௌத்ரி. என்கிட்ட மோதாதே படப்பெயரை எனக்காக விட்டு கொடுத்தவர் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் என்கிறார் நட்டி நடராஜ். உலக சாதனை படைக்கும் விதத்தில் 5 மணி நேரம் தொடர்ந்து வீணையை மீட்டியுள்ளார் வீணை இசை கலைஞரும் பாடகியுமான வைக்கம் விஜயலட்சுமி. தொண்டன் படத்தில் சமுத்திரக்கனியின் மனைவியாக நடித்திருக்கிறார் சுனைனா. அடுத்து வருவது ரகசியம். கடற்கரையோரம் இருக்கிற அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு நம்பர் நடிகை தான் அம்பாசடரா இருக்காராம். பரபரப்புக்கு பஞ்சம் வைக்காத அந்த பின்னணி பாடகி இப்போ லண்டனுக்கு போய் அமைதியை தேட முடிவு செஞ்சிருக்காராம். ஏன் என்னோட படத்தை ஸ்டாப் பண்றாங்கன்னே புரியலன்னு புலம்புறாராம் அந்த மாஸ்டர் நடிகர். எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்காததுனால காட்டுராஜா படத்தோட 4ஆம் பாகத்தை எடுக்கிற முடிவை கைவிட்டுட்டாராம் அந்த வெளிச்ச நடிகர். அடுத்து வருவது மறக்க முடியுமா? என்ன கேது சொல்லாம கொள்ளாம எடுத்து போய் இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துட்டீங்க? யார் இவங்க எல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பிரியாவை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பிரியா? ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு என்னடான்னா வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு அவ்வளவு யோசிச்சீங்க. இப்ப பாருங்க, உங்களை அறியாமையே உங்க மனசுக்குள்ள பாசம் பொங்கிருச்சு. ஏங்க, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா ஏதாவது பலகாரம் பண்ணிருப்பேன்ல. சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போல. பக்கத்து கடையில போய் ஏதாவது கிடைச்சதை வாங்கிட்டு வந்துடுறேன். பிரியா, சீக்கிரம் துணி மாத்திட்டு ரெடியா புள்ள. நான் இப்படி எங்களுக்குள்ள வந்துடுறேன். சீக்கிரம் கொஞ்சம் இருங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எனக்கு ஏன் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க? இத பாரு பிரியா, உனக்குன்னு யாரும் கிடையாது. நீ என்னோட பாதுகாப்புல இருக்கிற. உன்னோட நன்மைக்காக இதெல்லாம் செஞ்ச. இப்ப துணி மாத்திட்டு வா. மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பிரியா, அனாவசியமா அடம் பிடிக்காத. மரியாதை சொல்றது கேளு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு உங்களை அனுப்பிச்சிடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. இனிமே உங்ககிட்ட எந்த கலாட்டமும் பண்ண மாட்டேன். நீ கலாட்டம் பண்ண மாட்டேன். ஆனா ஊர்வலத்துல என்ன பேசிட்டு தெரியுமா? காது கொடுத்தே கேட்க முடியல. அவ்வளவு அசிங்கமா இருக்கு. நாளைக்கு தெய்வானிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வை, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லயே தங்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். இத பாரு பிரியா, என்ன மாதிரி இல்ல தெய்வானே. உனக்கு கல்யாணம்னு சொன்னதும் அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா பாத்தியல்ல. இப்ப வந்ததுக்கு அப்புறம் நீ கல்யாணம் வேணாம்னு சொன்னா என்ன ஏதுன்னு காரணம் கேப்பா. நான் வாய் திறந்து ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும். அனாவசியமா ரொம்ப விலை கொடுத்து வாங்காத. தயவு செய்து நான் ஏய், என்னடி இது? இன்னும் துணி மாத்தமா அப்படியே இருக்க? என்னமோ தெரியல, அவ கல்யாணத்துக்கு யோசனை பண்றா. என்னது? கல்யாணத்துக்கு யோசனையா? ஏய், என்னடி யோசனை? இல்லக்கா, கல்யாணம் ஓகே. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? என்ன கண்டிஷன்? அக்கா கிட்ட சொல்றேன். பரவாயில்ல, என்கிட்டயே சொல்லு. நான் அக்கா கிட்ட சொல்றேன். அதான் என்கிட்ட சொல்றேன்ல. அது ஏதாவது பொம்பளைங்க சமாச்சாரமா இருக்கும். நீங்க போங்க. அதான் போங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, போங்க. என்ன சார், வீட்ல எந்த முன்னேற்பாடும் இல்ல? வீட்ல ஏற்கனவே சம்சாரத்துக்கிட்ட சொல்லுவீங்களே நீங்க. அது மறந்துருச்சு. ரெடி ஆயிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. பரவாயில்ல. அங்க வை. கேளுமா. பிரியா. என்ன படிச்சிருக்க? +2. ஏன் அதுக்கு மேல படிக்கலையா? படிப்பு வரலையா? படிப்பெல்லாம் நல்லாதான் வந்தது. நான் தான் வேண்டான்னு நிறுத்திட்டேன். சரி, சமையல்லாம் எப்படி? படிப்பு மாதிரி அரைக்குறையா இல்ல பரவாயில்லையா? நல்லா சமைப்பேன். ஓகேப்பா, ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. என்ன வடையா? பொண்ணுதான். மத்த சமாச்சாரங்களை நீங்க பேசிங்க. கொஞ்சம் இருங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. ஆனா எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்க வேணாம்.
இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப எங்க பொண்ணு கேள்வி கேப்பா, பதில் சொல்லுங்க. ஏய், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பொண்ணு பார்க்க வந்த ஒரு ஆம்பளை கிட்ட பொண்ணு விட்டே கேள்வி கேட்க சொல்றது அந்த ஆம்பளை மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு. பிஏ படிச்சிருக்க என்கிட்ட +2 படிச்சிருக்க, நீ என்ன கேட்க போற? ஒரு பெண் எப்போது பெண்ணாகிறாள்? ஒரு பெண் எப்பொழுது பெண் ஆகிறாள்? அதான் பிறக்கும் போதே சொல்லிடுறாங்களா ஆஸ்பத்திரியில. நர்ஸ் சொல்றதுல ஆனா பொண்ணான்னு. பதில் சரியில்லை, மறுபடியும் யோசிச்சு சொல்லுங்க. முறைச்சு என்ன பிரயோஜனம்? நல்ல யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க. இப்ப ஒரு பெண் பிறக்கும் போதே சும்மா இருங்க, நடுவுல பூந்துக்கிட்டு. இல்ல ஒரு கேள்வி விளக்கமா சொல்லிடுறேன். ஒரு பெண் பிறக்கும் போதே 25 சொல்றேன்ல. அட அவரே சொல்லி தரது எனக்கு. நான் சொன்ன பதில் கரெக்ட் தாமா. கேள்வியே முட்டாள்தனமா இருக்கு. இத பாருங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. முட்டாள்தனம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீயே பதில் சொல்லு. ஒரு பெண் பிறக்கும் போதே பெண்ணாகி விடுவதில்லை. பெண்ணுக்கும் மதிப்பெண்கள் உண்டு. எப்படி எனில், பெண் பிறக்கும் போது 25 மதிப்பெண்களை பெறுகிறாள். பின்னால் பூப்படையும் போது 50 மதிப்பெண்களை பெறுகிறாள். அதன் பின் திருமணம் முடிந்து மனைவி என்ற ஸ்தானத்தை அடையும் போது 75 மதிப்பெண்களை பெறுகிறாள். கடைசியாக ஒரு குழந்தையை பெற்று தாயாகும் போதே 100க்கு 100 மதிப்பெண்களை வாங்கி பெண் என்பதற்கான முழு மதிப்பை அடைகிறாள். அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகை நவ்யா நாயர். பெயர் நவ்யா நாயர், இயற்பெயர் தான்யா. பிறந்த நாள் 14/10/1985. பிறந்த இடம் செப்பேடு, ஆலப்புழா. தந்தை ராஜு, தாய் வீணா, சகோதரர் ராகுல். மலையாளத்தில் அறிமுகம் இஷ்டம், இயக்குனர் சிபிமலையில். தமிழில் அறிமுகம் அழகிய தீயே, இயக்குனர் ராதாமோகன். நடித்த படங்கள் மலையாளம் 35, தமிழ் 9, கன்னடம் 5. விருதுகள் தமிழக அரசின் கலைமாமணி விருது, கேரள அரசின் சிறந்த நடிகைக்கான விருதுகள் 2. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.